ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது 1960s நடந்த ஒரு இன்சிடெண்ட், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அதாவது ஹிந்தி திணிப்புன்னு சொல்லலாம், கரெக்டான வேர்டு. அந்த ஹிந்தி திணிப்புக்கு 1960s ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு, ஹவு ஆல் தீஸ் கோரிலேட்டட்ன்றதை இப்போ நம்ம பராசக்தி மூவியில் பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த யூஷுவல் ப்ளஸ் மைனஸ் என்னன்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு த க்ரூ. ஏன்னா 1960 நடந்த ஒரு பீரியட் ஃபில்மை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கே ஒரு கிரேட் ப்ளஸ் அண்ட் தண்டர்ஸ் அப்ளாஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இது ஃபஸ்ட் நம்ம கேஸ்ட் அண்ட் டெக்னிக்கல் க்ரூ என்னன்றது இந்த மூவியில் பார்ப்போம். லைக் இஃப் யூ ஹேவ் டு சி, டைரக்டர் அஸ் வி ஆல் நோ இட் இஸ் சுதா கொங்கரா அண்ட் ஸ்டோரி பை மதிமாறன் புகழேந்தி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா சுதா அவங்களும் இதில் இன்வால்வ் அந்த பேனலில். ஸோ சுதா, அர்ஜுன் அண்ட் கணேசன் பண்ணியிருக்காங்க. தென் டயலாக் இட் இஸ் பை சுதா, அர்ஜுன், மதன் கார்கி அண்ட் ஷாம். அண்ட் ஸ்டாரிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிக் காஸ்ட் க்ரூ. பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேல ஆரம்பிச்சு, ரவி மோகன்ல ஆரம்பிச்சு, தென் அதர்வா இஸ் தேர், ஸ்ரீலைலா இஸ் தேர். தென் it is cinematography is by Ravi K Chandran and edited by Satish Surya. And music இது நம்ம ஜிவி பிரகாஷோட 100th film, so it is GV 100, a beautiful outcome of music once again by our GV. அதை நம்ம தனியாக நம்ம கண்டிப்பாக அதில் ஒரு போர்ஷனில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். such a great at this age what this person is achieving is marvelous. So GV was a big strength to this movie, more than any cast. The big screen, the நம்ம ஸ்டாரிங்ல இவ்வளோ பேர் பார்த்தோம். அதில் மெயின் பில்லர் ஆஃப் சப்போர்ட் இஸ் GV. Then producers is by Dawn Pictures. Friends, இந்த print on demand POD t-shirts உங்களுக்கும் வேணுமா? அப்போ இட்ஸ் சிம்பிள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க, டிசைன்ஸ் சூஸ் பண்ணுங்க, இல்லை உங்கள் டிசைன்ஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. You design, we print, your choices and thoughts. So இந்த மூவில பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஒற்றுமையை ரொம்ப சித்தரிச்சிருப்பாங்க. யூஸ்வலா நோ சர்ப்ரைசஸ், நமக்கு தெரியும். நம்ம டைரக்டர் அவங்க மேபி சுதா ஆந்திராவை சேர்ந்தவங்கன்றதுனால மேபி இது நோ சர்ப்ரைசஸ். மோர் the relationship happening between தெலுங்கு அண்ட் தமிழ் during this period film ரொம்ப அவங்க ஸ்ட்ராங்காக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹிந்தி திணிப்புக்கு எதிரான படம் இது ரியல். அந்த டைமில் 60s, அதாவது எல்லா ஸ்டேட்லேயுமே பைலிங்குவலாக இருக்காங்க. நிறைய எல்லாருமே மல்டிபிள் லாங்குவேஜஸ் பேசுவாங்க. அது வேற டாபிக். பட் ஸ்டில் ஏன் தமிழ்நாட்டில் தமிழ் சார்ந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? இன்னைக்கு 2026 பார்த்தீங்கன்னா ஒரு 20% தாண்டி 80% பீப்புளுக்கு ஹிந்தி தெரியாது. So as I told, it's a very big discussion, a separate discussion. But ஏன் இங்க தமிழ் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இந்த விஷயங்கள் தான். 60களில் மத்திய சர்க்கார் ஹிந்தியை மேண்டேட்னு கொண்டு வரும்போது நம்ம சமுதாயங்கள்ல எப்படி அப்போ இருந்த ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இதை அப்போஸ் பண்ணி எப்படி போராட்டம் பண்ணி இதில் எவ்வளோ உயிர் தியாகங்கள் நடந்தது. சச் a big ரிவால்ட் மூவ்மெண்ட் ஹேப்பன்ட் அட் தட் டைம். அதனால தான் தமிழ்நாட்டில் இன்னைக்குமே ஹிந்திக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட் இருக்காது. அது ரூலிங் பார்ட்டி எக்ஸெட்ரா எதுவாக இருந்தாலும் ஹிந்தி சார்ந்த விஷயங்கள் இங்கே இன்னைக்குமே ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காது தமிழ்நாட்டிலன்றதுக்கு. நம்ம எஸ்பெஷலி ஜென்சி கிட்ஸ் ஆகட்டும், இந்த காலத்து ஜென்ரேஷன் பீப்புளுக்கு 1916s என்ன நடந்துச்சுன்றத ஒரு கிளீன் ரெவல்யூஷன் இந்த படம் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கே we have to give them, ஏன்னா அதில் நிறைய தியாகிகள் உயிர் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ரியலி நமக்கு நடந்த ஒரு ஹிஸ்டரி மூமெண்ட்டை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் சில லேகிங் விஷயங்கள் ட்ரெய்லர் டைம்ல நமக்கு கொடுத்ததுக்கும் அதுக்கப்புறம் நடந்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு. அதாவது தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி தான் சிவகார்த்திகேயன் பேசுற மாதிரி எல்லாமே நம்ம ட்ரெய்லர்ஸ்ல பார்த்துருப்போம். ஆனால் மேபி சென்சார் போர்ட் கட்டினாலே என்னன்னு தெரியல, நீதி பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய இடங்கள்ல அப்படியே மாறிடுச்சு. ஸோ அந்த ஃபயர் மூமெண்ட் அந்த என்ன சொல்றது அந்த தாக்கம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த தீ பரவட்டும் இடத்துல நீதி பரவட்டும் அப்படின்றது நமக்கு பெரிய அப்பீலிங்கா பெருசா படலை. ஸோ திஸ் ஹாஸ் ரெடியூஸ்ட் அந்த மூவியோட உணர்வு, அந்த தாக்கம்
கம்மியாக இருக்குன்றத கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ட்ரெய்லருக்கும் ஆக்சுவல் சீன்ஸில் மேபி சென்சாரோட கைடன்ஸாக கூட இருக்கலாம் அவங்க. ஏன்னா ஒரு ஜனநாயகன் மூவிக்கு சம்மந்தமே இல்லாமையே சென்சார் போர்டு இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பார்க்குற ரிலீஸ் டேட் ஆகும்போது இந்த படத்துக்கு எத்தனை பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அவங்க டச் பண்ணி அதுக்குள்ளே போயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஆளுங்கட்சி, நான் ரூலிங் பார்ட்டி எல்லாமே இது உள்ளே வராங்க இந்த மூவியில். ஸோ கண்டிப்பாக வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ இந்த படம் வெளியே வந்ததே பெரிய விஷயம், எவ்வளோ சென்சார் கட்ஸ் இதில் நடந்திருக்குன்றது நமக்கு புரியுது. ஸோ இதில் வந்து நம்ம கேஸ்ட் வந்து எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டகானிஸ்ட் செலியன் அப்படின்ற நேமில் வந்து அவர் வந்து இது பண்ணிடுவார். ஸோ செலியன்ற அந்த நேமை தடவி நிறைய வந்து போராளிகள் நம்ம பார்த்துருப்போம் இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் அதர் திங்ஸ். பட் அந்த செலியன் இது கிடையாது. மேபி செலியன்ல இந்த சே ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் சே வந்து மேபி சேக்வாரா, த கிரேட்டஸ்ட் போராளி, த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல், த மோஸ்ட் செலிப்ரேட்டட் போராளி ஆஃப் த வேர்ல்டு. மேபி அதை தழுவி இவரோட கேரக்டரை கொஞ்சம் போர்ட்ரே பண்ணியிருக்காங்கன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த அதே மாதிரி பாசில் ஜோசப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களும் மலையாளிகளும் வந்து எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக அந்த காலத்துலன்றதையும் போர்ட்ரே பண்ணுறோமோ. ஏன்னா பாசில் ஜோசப் வந்து அந்த ஆக்டர் உள்ள என்ட்ராகும் போதே சரியான, அதாவது எஸ்கேக்கு கிடைச்சதோட பாசில் ஜோசப்க்கு அவ்வளோ தண்டர்ஸ் அப்ளாஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சோ மெனி மலையாளிஸ் ஆர் வாட்சிங் திஸ் மூவின்றதோட இதெல்லாமே ஹிஸ்ட்ரி தான். அந்த டைமில் ஈவன் எப்படி எஸ்கே வந்து தமிழர்களோட ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த படத்தில் போர்ட்ரே பண்ணுற மாதிரி எல்லா ரீஜன்ல இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், யூனியன் லீடர்ஸ் வந்து இந்த போராட்டத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து ஸோ லாட் ஆஃப் இன்டர் ரீஜனல் திங்ஸ் ஹவ் ஹேப்பன். தோ இதில் தெலுங்கை மிகைப்படுத்தி காட்டியிருக்காங்க, டைரக்டர் தெலுங்குன்றனால இருந்தாலும் தமிழ் மலையாளிஸோட உறவையும் இதில் நிறைய வந்து காட்டியிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ், ரிலேஷன்ஷிப், த ஸ்ட்ராங் brotherhood and other things are already portrayed in this movie. So தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணி எஸ்கே இது வந்து பண்றது கண்டிப்பா வந்து இது வந்து நம்ம வந்து மொழி அரசியல் படம்ன்றது சொல்றதுலையும் மிகையாகாது. ஸோ அதில் ஒரு சில சென்சிட்டிவ் லைன்ஸ் எல்லாம் நிறைய வந்து இவர் வந்து எஸ்கே வந்து பேசியிருப்பார். அரக்கர்களின் அறப்போராட்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரூ வந்து நான் சொன்ன மாதிரி இது பொலிட்டிக்கல் சென்சிட்டிவ் அண்ட் ஹிஸ்டாரிக் மூவினும் போது ஒரு லைனுமே சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணலன்னா இது வேற மாதிரி வந்து ப்ராப்ளம்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங் பஞ்சிங் லைன்ஸ் அவங்க சொன்னதாகட்டும் அண்ட் எல்லாமே அதில் அண்ணா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேத்தன் பிளே பண்ணியிருப்பாரு. ரொம்ப 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 நேச்சுரலாக வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து அந்த ரோல் வந்து ஜஸ்டிஃபைடாக. ஈவன் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லெல்லாம் கரையாக இருக்கும், அதுலேருந்து மைன்யூட் டீடைலிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டெக்னிக்கல் க்ரூ அண்ட் சுதாக்கு வந்து நம்ம வந்து we have to give the accolades that சென்சிட்டிவ் விஷயங்கள் கூட வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட் த மூவியை அந்த 60s ஒரு பீரியட் மூவியோட அந்த ஃபீலிங்கை வந்து நமக்கு வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் இதில் கலைஞர், ஸோ திமுக எந்த அளவுக்கு அண்ணா திமுக தான் வந்து நமக்கு நல்லா தெரியும். அந்த காலத்தில் தமிழ் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வர கட்சின்றது நமக்கு தெரியும். அண்ட் இந்த மாதிரி ஹிந்தி பிரச்சாரத்தை வந்து எதிர்த்த முதல் முக்கியமான வந்து ஒரு பங்கும் வந்து திமுகவுக்கு அந்த டைம்லயே இருந்துச்சு. ஸோ இதுல கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலைஞரை காட்டினாலும் இது வந்து அரசியல் சார்ந்த இதுவா போயிடுனாலும் கலைஞரோட ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அவர் எப்படி அண்ணாக்கு முக்கியமான ஒரு தம்பியா இருந்தாரு, எப்படி அவரோட பங்கு இதுல வந்து வந்துச்சுன்றது ஜென்ரிக்கா காட்டிட்டு வருது. அதுக்குமே சுதாக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னு கேட்டா இல்லைன்னா இது ரொம்ப அரசியல் சார்ந்த ஒரு கட்சியை வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி போயிருக்கும். ஸோ தே ஹேவ் ஜஸ்டிஃபைட். அண்ட் இதுல கண்டிப்பா காங்கிரஸ் பீப்புள், இப்போ திமுகவினர் வந்து இதை பார்க்கும்போது வந்து நாங்க இதுல பெருசா ரிலேட்டட்ல எங்களை பத்தி எதுவும் சொல்லல, ஸோ வி ஆர் நாட் மச் இன்டு இட்ன்ற மாதிரி இது. ஆனா காங்கிரஸை பத்தி கண்டிப்பா காங்கிரஸ் இந்த மூவி, ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து தாவாக வச்சு திமுக கூட வந்து லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் நெகோசியேஷன்ஸ் ஃபார் தி எலெக்ஷன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவியை பார்க்கும்போது மிக்சட் ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த காலத்துல இந்த போராட்டத்துல எவ்வளவு பேர் உயிர் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்திரா காந்தி வந்து அந்த டைம்ல இவ்வளவு பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு பண்ணும்போது கூட ஓஹோ இஸ் இட் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் கேஷுவல் ரியாக்ஷன் அவங்க கூட. ஆனா இந்திரா காந்தி இப்படிதான் ரியாக்ட் பண்ணாங்களான்றது நமக்கு தெரியாது, இல்லை இப்படி பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. பட் இந்த மூவில போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய வந்து இதை வந்து காங்கிரஸ் பீப்புள் ஓட ரியாக்ஷன்ஸ் நம்ம வாட்ச் பண்ணணும். ரொம்ப சென்சிட்டிவா போய் முடியலாம் தெரியும். ஸோ வி நீட் டு ஜஸ்ட் see how what will be going to be the Congress reaction on this. ஏன்னா இந்த மூவில நிறைய வந்து காங்கிரஸ் ரிலேட்டடா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி
இப்போ ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஜேபி ஸ்டேட்ஸ்ல இருந்து வர மாதிரி இதில் நிறைய காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம கிளியரா அரசியல்கள் பழைய, அதாவது அந்த டைம்ல இருந்த மத்திய சர்க்கார் ஆகட்டும், அப்போ இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், அப்போ ரூலிங் பார்ட்டி என்ன, ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நிறையாவே இந்த பொலிட்டிக்ஸ் புரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே வந்து கோரிலேட் பண்ண முடியும். நான் பிஜேபி ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து தான் இந்த போராட்டங்கள் இந்த ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பண்றதா வந்து இதில் வந்து போர்ட்ரே பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் நிறையாவே வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதிமுகவினர் இந்த படத்தை பெருசாக கனெக்ட் பண்ண முடியும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த டைமில் அதிமுக கட்சியே வந்து நமக்கு தெரியும் கிடையாது, ஃபார்முலேட் ஆகல. அப்போ தான் திமுக வந்து அவங்க ஃபுல் ஃபோர்ஸில் வந்து மக்களுக்கு வாட் இஸ் டிஎம்கேன்னு வந்து அவங்க போர்ட்ரே பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ இது வந்து தமிழர் தலைமுறையிலான புறநானூறு படை சாதித்த விஷயங்களை வந்து சொல்ற படம்னே வந்து இது வந்து நமக்கு இல்லை. ஏன்னா தமிழர்கள் எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அவங்க வந்து அவங்களோட லீடர்ஷிப்ல வந்து தான் இந்த போராட்டங்களே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் எல்லா ரீஜன்ஸும் வந்து இதில் இன்டர்லிங்க் ஆகி ஜாயின் பண்ணி இதை பண்றாங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து தமிழர் தலைமுறையிலான புறநானூறு படை சாதித்ததுன்னு சொல்றதுல மிகையே கிடையாது. அண்ட் மத்திய சர்க்காருக்கு எதிரான ஹிந்தி திணிப்பை அப்போசிங் எந்த அளவுக்கு இந்த வந்து அந்த டைம்ல, அதான் சொன்ன அந்த பீரியட்ல இருந்த பொலிட்டிக்ஸை புரிஞ்சவங்களுக்கு இது கிளியரா கோரிலேட் பண்ணும். இந்த காலத்து ஜென்சி கிட்ஸுக்கு இது புரியாது, அண்ட் அதர் ரீசன்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு இது பெருசா வந்து புரியறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல இருந்த மத்திய சர்க்கார் ரூலிங் பார்ட்டி யாரு, இந்திய எதிர்ப்பை வந்து யாருக்கு எதிராக அவங்க கொண்டு போனாங்க, டிஎம்கேவோட ரோல் என்ன, இதுல காங்கிரஸோட ரோல் என்ன, இதெல்லாம் புரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஒரு பியூட்டிஃபுல், இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூவியா வந்து கோரிலேட் பண்ண முடியும். அப்போ உயிர் தியாகங்கள் பண்ணவங்களோட அவங்களோட அந்த கஷ்டங்களும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து புரியும். ஸோ இந்த மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா மெனி ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அது நான் சொன்ன மாதிரி 1960 பீரியட் ஃபிலிமை ஃப்ரேம் பை ஃப்ரேம் காட்டுறதுன்றது ஜோக் கிடையாதுங்க, பயங்கர டீட்டெயிலிங் வேணும். அதை சுதா அண்ட் ஹிஸ் டீம் ஹவ் டன் மார்வலஸ்லி justified. Really a good appreciation has to be given to them. அவ்வளோ அக்யூரேட்டா இந்த 1960 பீரியட் ஃபிலிமை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் த பிக்கஸ்ட் பிளஸ் நெக்ஸ்ட் டு ஜிவி ஐ வில் சே அவர் ஈக்குவலன்ட் இஸ் ரவி மோகன். ரவி மோகன் அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஸ்டைல், அவரோட த வே வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இருந்து அவருக்குள்ள இருக்கிற ஒரு அதர் சைடு, ஒரு ஆன்டி வில்லன் லைக் வில்லனிக் ரோலை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடி லாங்குவேஜில் கொடுத்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து, அதாவது தனி ஒருவனில் வந்து மித்ரனே வந்து சித்தார்த்த அபிமன்யுவாக வந்து போர்ட்ரே பண்ணியிருந்த எப்படி இருந்திருக்கும் ஒரு கிளாஸ் அண்ட் ஸ்டைல், அதை இவங்க வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கிளியர் அண்ட் கிளியர் ரவி மோகன் ஹஸ் கிவன் எ நியூ டைமென்ஷன். சுதா இஸ் வெரி ஃபேபுலஸ்லி செலக்டட் ரவி மோகன் ஃபார் திஸ் ரோல். ஒரு ஈவு இறக்கமே இல்லாத ஒரு வில்லன் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாப்புல அப்படின்றது, அந்த கரிஷ்மா, அந்த சாம் எல்லாமே வேற லெவல்ல வந்து இஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் வாட் இஸ் ட்ரூ பொட்டன்ஷியல் இஸ் ஆல் அபவுட். ஸோ கண்டிப்பாக வந்து ரவி மோகனுக்கு ஒரு மேஜர் கிரெடிட் வந்து இதில் கொடுக்கணும். கிளாசிக் ஸ்டைல் அண்ட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் பாடி லாங்குவேஜ் அண்ட் வெரி கிரேஸ்ஃபுல்லி ஹி ஹஸ் ஜஸ்டிஃபைட் தி ரோல் இட்ஸ் பின் கிவன் டு. தென் ஆப்வியஸ்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா அவர் லைஃப்ல, அவர் கெரியர்ல அமைஞ்ச வெரி குட் ரோல் இது. அவர் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் அவருக்கு. இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஹி ஹஸ் பியூட்டிஃபுல்லி போர்ட்ரேட் வாட் எவர் தி கேரக்டர் கிவன் டு ஹிம் வெரி போல்ட்லி அண்ட் வெரி ஜஸ்டிஃபைட் அண்ட் இட்ஸ் எக்ஸலண்ட் கெரியர். ஒரு திருப்புமுனையாக அவரோட லைஃப்ல இந்த மூவி வந்து கண்டிப்பாக வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இஸ் ஸ்ரீலீலா. ஸ்ரீலீலா வந்து பார்த்தீங்கன்னா ஷி ஹஸ் டன் வெரி குட். அவங்களுக்கு கொடுத்த ரோலை இதில் மிக்சட் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸ்ரீலீலா ரோல் பியூட்டிஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஷி ஹஸ் டன் வெரி கிரேஸ்ஃபுல்லி. பட் இந்த படத்துக்கு இவ்வளோ தேவையா? அவங்களுக்கு வச்சிருக்க சாங்ஸ் ஆகட்டும், ரொமான்ஸ் பிட்வீன் எஸ்கே அண்ட் இது, இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் போராடுற மூவியில் இவ்வளோ தேவையா, இவ்வளோ மெட்டீரியல்ன்றது தெரியல. எல்லாருமே பண்ணுற அந்த சில மிஸ்டேக்ஸ் இதாகவும் பண்ணியிருக்காங்க. லைக் இவ்வளோ ரொமான்ஸ் அண்ட் இவ்வளோ ஒரு என்ன சொல்றது கமர்ஷியல் எலிமெண்ட் ஆஃப் ஸ்ரீலீலா அதில் தேவை இல்லையோன்றது சில பேரோட ஃபீலிங். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிவி எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் படம் தோய்வு அடையுதோ, எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக போகுதோ, அப்போ இவரோட பிஜிஎம் ஆகட்டும், இவரோட மியூசிக்
ஒன்ஸ் அகெயின் மனுஷன் வந்து வேற லெவல்ல வந்து கலக்கியிருக்காரு. இட் இஸ் GV100 ஹஸ் once again it is a celebration for all his fans and audience. Such a good and great and melodious and fabulous outcome of music by JB. இதுல வந்து மொழிப்போர் எதிர்ப்பு தியாகிகள் நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. அவங்களை எல்லாம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் அவங்க எல்லாருமே என்ன ஒரே ஒரு டிராபேக்னா, படம் முடிஞ்ச உடனே அவங்க போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா போகுது. அந்த படம் போயிட்டு இருக்கும் போதே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கேரக்டர் இவங்கன்னா இன்னி கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து அன்சங் ஹீரோஸா இருந்திருக்காங்க. இன்னி மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல இன்ட்ரோ ஸ்லைடு வந்து கொஞ்சம் ரொம்ப லாகிங்கா இருக்கு. அதாவது ஒரு ஒரு படத்தை வந்து நீங்க வந்து எடுக்கிறீங்க போல்டா, இதுதான் வந்து ஹிஸ்டரியில நடந்த விஷயங்கள், அப்போ அதை ஃபுல் ஃபோர்ஸா வந்து போயிடணும். அப்போ இவங்க வந்து இன்ட்ரோல வந்து இது வந்து யாரையும் வந்து டைரக்டா தாக்குறது அது கிடையாது. ஸோ இந்த மேபி சென்சார் போர்டோட கைடன்ஸ்ல கூட பண்ணிக்கலாம். அந்த இன்ட்ரடக்ஷன் இதுதான் இந்த விஷயங்கள் இதுன்னு சொல்றது வந்து கொஞ்சம் லென்த்தியா டிராகிங்கா இருக்கு. அது வந்து அந்த அந்த ஃபோர்ஸ் ஆஃப் த மூவியை கம்மி பண்ணிடுதோ அப்படின்றது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துக்கலாம், இல்லை மினிமைஸ் பண்ணியிருந்துக்கலாம் இந்த ஸ்பேன் ஆஃப் தட் இன்ட்ரடக்ஷன். ஸோ அது வந்து கொஞ்சம் லாகிங்காக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி டோட்டலாக வந்து சினிமா எலிமெண்ட்டே இதில் வந்து மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓவர் சினிமேட்டிக்கும் இப்போ ஸ்ரீலீலா கேரக்டரில் இவ்வளோ சாங்ஸ் இதெல்லாம் எதுக்கு நம்ம கேட்டோம், அவ்வளவும் தேவையில்லை. அதுக்காக வந்து சினிமா எலிமெண்ட் தேவையில்லை. the captain of the ship should know how to make the audience interesting and take this movie in the right perspective without diluting or sacrificing the historic recordings, happenings and events and portray to the public, portray to the audience. But அதில் அந்த 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 எலிமெண்ட்ஸ் ஆஃப் சினிமா இருக்கும்போது, கரெக்ட் மிக்சரில் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சினிமா இருக்கும்போது இன்னிமே ஆடியன்ஸ்க்கு அது எஃபெக்டிவாக ஸ்ட்ராங்காக இன்னிமே வந்து பியூட்டிஃபுல்லாக போய் ரீச் அவுட் ஆகும். ஸோ அங்கே கொஞ்சம் தொய்மானம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் டெல்லிங் த மெயின் கேரக்டர் எஸ்கே செலியன், கண்டிப்பாக இது வந்து எஸ்கேக்கு வந்து கரெக்டாக சூட் ஆச்சா அந்த ரோல்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்ம ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அமரன்லாம் வந்து அவரை தாண்டி நம்ம வேற ஒரு கேரக்டர் அதில் யோசிக்காத அளவுக்கு அவரோட கேரக்டர் போல்ட் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். பட் இதில் ஏதோ அவர் பேசுகிற ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் அவர் பேசுகிற டைலாக்ஸ்லேயே அந்த ஒரு அழுத்தமோ உணர்வோ இல்லை. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே அதை வந்து அவர் டேக் ஓவர் பண்ணுறாரு. அந்த அழுத்தமான டைலாக்ஸ், அந்த ஆக்சுவல் ஃபீலிங், மூட் ஆஃப் தி கேரக்டர் செலியன்லாம் கொண்டு வந்தால் கூட, பட் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொண்டு வந்ததுனால தான் ஜனங்க வந்து அதில் சிங்க் ஆகி அது அப்படியே ட்ராவல் ஆகும் த்ரூ அவுட் தி மூவி. ஸோ எஸ்கேக்கு இந்த கேரக்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக எக்ஸாக்டாக ரொம்ப ஜஸ்டிஃபைடாக சூட் ஆகல. நிறைய பேரும் அதை தான் ஃபீல் பண்ணுறாங்க. பட் என்னென்னா நிறைய பேர் இது வந்து அப்படியே சூர்யா இந்த கேரக்டர் பண்ணியிருந்தா சூப்பராக இருக்கும், ஒருத்தர் நினச்சா அந்த கேரக்டரை சூப்பராக்கி படத்தை ஹிட்லாம் கொடுத்துட முடியாதுங்க. இட்ஸ் எ டீம் எஃபோர்ட். பட் ஸ்டில் இது எஸ்கேக்கு வந்து இப்போ நம்ம வந்து ரவிமோகன் பற்றி பேசணும், எல்லாரை பற்றி பேசும்போது அவங்களுக்கு அந்த ரோல் பவர்ஃபுல்லாக பஞ்சுனா வந்து பியூட்டிஃபுல்லாக சிங்க் ஆயிருந்துச்சு. பட் இவருக்கு வந்து அது வந்து இந்த செலியன் கேரக்டரில் ஒரு 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 பவர்ஃபுல் பஞ்சாக சென்டிமெண்ட்லாக பயங்கர அக்ரெசிவாக இருக்க வேண்டிய அந்த ஒரு ஃபீல் வந்து மிஸ் ஆகுது ஆடியன்ஸ். எஸ்கேக்கு இந்த ரோல் வந்து ரொம்ப ஆப்ட் சாய்ஸான்னு கேட்டால் இட்ஸ் 50-50 தான் இருக்குது. அதே மாதிரி ஜென்சி கிட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து கோரிலேட் ஆகாது. அதாவது மத்திய மாநில அரசுகள் வந்து 60s எப்படி இருக்குன்னு புரிஞ்சுச்சிங்கன்னா மட்டும்தான் இதை கோரிலேட் பண்ணி கொண்டு போக முடியுது. ஜென்சி கிட்ஸ்க்கு ஆப்வியஸாக இப்போ இருக்க அரசியலே வந்து அவங்க டீப்பாக எவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்கன்றது இட்ஸ் கொஸ்டின் மார்க். ஸோ 60sன்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் இமேஜின் லைக் 65-66 இயர்ஸ் ப்ளஸ் அரசியல். பல பேருக்கு, மெஜாரிட்டி பீப்புளுக்கு அந்த காலத்து ஜென்ரேஷன் தவிர தெரிஞ்சிருக்கிறது கஷ்டம்தான். ஸோ அந்த மத்திய மாநில சென்ட்ரல் ஸ்டேட்டோட பொலிட்டிக்கல் எவல்யூஷன் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, ப்ரெசன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாதனால ஜென்சி கிட்ஸ்க்கு இதை கோரிலேட் பண்ணி பார்க்குற அந்த இது வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய உண்மை சம்பவங்கள் இன்னி கொஞ்சம் அதான் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக காட்டாத மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் போல்டாக இதுதான் டிசைட் பண்ணி போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக அதில் போயிடும். கொஞ்சம் வந்து ஹெசிஸ்டன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்க ஃபுல்லா ரிவீல் பண்ணி காட்டாம ஒரு கிளிம்சஸ், ஒரு 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 என்ன சொல்றது,
ஒரு மெயின் வீடியோக்கும் ஷார்ட்ஸ்க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் மாதிரின்னு சிம்பிள் லாங்குவேஜில் சொல்கிறேன் நான் ஒரு யூடியூபர். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தாட்டா கூட ஆக்சுவலாக நடந்த விஷயங்கள் லட்சக்கணக்கான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் அந்த டைமில். இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் இவ்வளோ ரீஜன்ஸ் ஃபார்ம் பண்ணி இவ்வளோ உயிர் தியாகங்கள் நடந்திருக்குன்னா இப்போ இவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். அப்போ அந்த செவரல் ஈவெண்ட்ஸை வந்து இவங்க வந்து கொஞ்சம் வந்து இன்னும் டீப் ரூட்டடாக போய் அந்த நிட்டிகிரிட்டிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே இதில் அழுத்தங்கள் வந்து பெட்டராக இருந்திருக்கும். அப்புறம் கண்டிப்பாக இதோட கண்டினியூவேஷனாக வந்து நான் ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கர லாகிங்காக பார்க்குறேன். நிறைய இன்க்ளூடிங் சுதா இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேல தோய்மானம் இருக்குது. ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட் இப்போ 20 மூவியெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்போ நடந்த ஒரு கிரேட் 2 லிஜெண்ட்ஸ், கிரேட் 2 லீடர்ஸோட பொலிட்டிக்கல் லைஃப்பை தான் தலையும். ஆனால் அங்கே வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் அப்படியே சும்மா ஷார்ப் டு த கோராக இருக்கும். நெக்ஸ்ட் மணிரத்னம் வந்து அதுலலாம் தட் இஸ் வை ஹி இஸ் கால்ட் அஸ் த குரு ஆஃப் சினிமா இன் இந்தியா, பிகாஸ் that is the kind of sharpness is what the audience require. அதில் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் மூவியில் வந்து நீங்கள் இவ்வளோ ஈவெண்ட்ஸ் ஒரு சென்சிட்டிவ் இதை எடுக்கும்போது ஸ்க்ரீன் பிளே ஹேஸ் டு பி ஸோ கிறிஸ்ப் அண்ட் ஷார்ப் அண்ட் இட் ஹேஸ் டு பி ஸோ அப்பீலிங் தட் டு மேக் த ஆடியன்ஸ் ரிலேட் வித் த எமோஷன்ஸ் ஆஃப் த மூவி. அந்த டைமில் நடந்த எவ்வளோ ஒரு உயிர் தியாகங்கள், எவ்வளோ பேர் வந்து காயப்பட்டிருப்பாங்க, அவங்க லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் ஆகிருக்கும், சாக்ரிஃபைசஸ், எவ்வளோ நஷ்டங்கள் நடந்திருக்கும். அது எல்லாமே நம்ம ஜனங்களுக்காக தான் அந்த காலத்தில் அந்த யங் லீடர்ஸ், யங் ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போராடணும். அப்போ அதெல்லாம் காட்டும் போது இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் பிளே தோய்மானம் இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அது கண்டிப்பாக இட்ஸ் லெட் டவுன். சரி, அதுக்காக அந்த படம் கம்ப்ளீட்லி மோசம், ஃப்ளாப்பு அப்படி கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் ரிவ்யூயிங். நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், we are not there to do any comment on anybody's hard work or creation or anything. We are just as a common audience, what the audience feels, how multiple audience felt on this movie, how things are ன்றத மட்டும்தான் நம்ம ஒரு ஜென்ரல் டிஸ்கஷனாக பேசிகிட்டு இருக்கோம். they have done a fabulous job. நான் தான் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டால், எப்பயுமே குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம். ஸோ தே ஹவ் டன் ஃபேபுலஸ் ஜாப். இன்னும் பண்ணியிருந்தா இது பிளாக் பஸ்டர் ஆகிருக்கும். அவ்வளோதான் வருத்தங்கள். இவ்வளோ கொண்டு வந்தவங்க அதையும் பண்ணி அந்த மைனட் எலிமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்கன்னா இது வேற லெவலில் போயிருக்குமேன்றதுக்காக வி ஆர் ஜஸ்ட் கிவிங் அவர் ஃபீட்பேக் தட் இங்கெங்கெல்லாம் வந்து தோய்மானங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த அன்வான்ட் சாங் வந்து ஸ்ரீலீலா அண்ட் எஸ்கே கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், வேற இடத்துல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், சினிமா ரிலேட்டட் விஷயங்களை கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. இந்த இடத்துல இது தேவையே இல்லை. பட் ரீலாவோடதெல்லாம் தோ க்யூட்டாக இருந்தாலும் இந்த படத்துக்கு நிறைய இடங்கள் இன்டர்வலுக்கு அப்புறம் தேவையில்லாமல் ஒரு சாங் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி அன்வான்ட் யூஷுவல் ஸ்டீரியோ டைப் விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் தான் ஒன் ஆஃப் த லீடிங் இதில் வந்து இது பண்ணுறதா இருந்துச்சு. பட் அவர் இந்த படத்துக்கு வந்து நோ சொல்லிட்டார். ஸோ நஸ்ரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் லீட் கேரக்டரில் எடுக்கிறதா இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இது ரொம்ப இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. துல்கர் சல்மான் வந்து இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா தக் லைஃப், இந்தியன் 2 வேண்டானாரு. ஸோ அவர் அப்படி சொல்லிட்டாருனால இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுமா அப்படின்ற மாதிரியும் வந்து, ஸோ இந்த மூவியும் ஒரு வேண்டான்னு சொன்னதுக்கு காரணங்கள் தெரியாது. பட் ஸ்டில் அது வந்து ஒரு சைடில் வந்து இதுவாக இருக்குது. ஸோ ஓவரால் பராசக்தி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் மூவி வேர் so much of team effort have gone into bringing the 1960s ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் எப்படி நடந்துச்சுன்றதை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அந்த சாக்ரிஃபைசஸோட காட்டியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். ஃபியூ லேக்ஸையும் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா this would be one more history in the Indian cinema. So meet you all in yet another interesting discussion. Until then, stay safe, take care.